ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா செய்கிறதுல எங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு பாயாசம், உருட்டி போட்ட பாயாசம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 5-6 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் அரிசி மாவு பிசைகிறதுக்கு சுடுதண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வச்சிடணும். நல்லா சூடாக இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து வச்சுருங்க. இதுலேயே பாதி வெந்துடும் அந்த மாவு. நல்லா கலந்து வச்சுட்டு நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா பிணைஞ்சு வச்சாச்சு. அடுத்தது மண்டை வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரவும் அதை நல்லா உருண்டையாக என்ன ஷேப்பில் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். நான் உருண்டையாகவும் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி கையில் வச்சு இப்படி இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணி இந்த மாதிரி குச்சி ஷேப்லேயும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 ஷேப்பில் 2-3 ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணி போட்டோம்னா சாப்பிடும் போது அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி நான் இந்த 3 ஷேப் பண்ணியிருக்கேன். உருண்டையாகவும் அப்படியே நீள்வாக்கில் குச்சி குச்சியாகவும் அப்படியே உருண்டையை ஆஃபாக அமுத்தியும் பண்ணியிருக்கேன். இப்போ சிறுபருப்பு வெந்துருச்சு. நம்ம இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்குள்ளே அங்கே அது ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நல்லா சிறுபருப்பு வெந்துருச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்திக்கலாம். வெள்ளை தண்ணியை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காவையும் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். இதை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். இதை வேக வைக்கணும்னு தேவையில்ல. இதை நம்ம பாதி சுடுதண்ணிலே வெந்திருக்கும். நீங்கள் இப்படி டைரெக்டாக இப்படியே சேர்த்திக்கலாம். அது உடையாது. நல்லா வெந்துச்சுன்னா நல்லா மேலே வந்துடும் இந்த மாதிரி. இப்போ எல்லாத்தையுமே நல்லா சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி சேர்த்திக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். நீங்கள் இதில் எவ்வளோ தண்ணி வேணுமானாலும் ஊற்றிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் அரிசி மாவு கரைச்சி விட்டுட்டிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அப்புறம் 1 கப் துருவின தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்திக்கலாம். இது கூட சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ சூப்பரான உருட்டி போட்ட பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு பவுலில் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.